ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, 3 அரசர்கள் இயேசுவை தேடி வந்து தண்டனிட்டு வணங்கி பொன்னும் சாம்பிராணியும் வெள்ளைப்போளமும் கொடுக்கின்ற ஒரு அற்புதமான நிகழ்வை இன்று திருச்சபை நினைவு கூறுகிறது. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உலகத்திற்கெல்லாம் அரசராகவும் மெசியாவாகவும் இன்று வெளிப்படுத்தப்படுகிறார் என்ற திருக்காட்சி பெருவிழாவை இன்று நாம் கொண்டாடுகிறோம். இந்த கிறிஸ்துமஸ் சமயங்களிலே 2 குழுவினர்களை இறைவாசகம் மீண்டும் மீண்டும் நமக்கு கொண்டு வந்து நிறுத்துகிறது. ஒன்று இடையர்கள், மற்றவர்கள் ஞானிகள். இடையர்கள் படிப்பறிவற்றவர்கள், ஒன்றுமில்லாதவர்கள், கடவுளையே நம்பி வாழுகின்ற சாதாரண மக்கள். எங்களுக்கு தெரியாது என்று தெளிவாக சொல்லக்கூடியவர்கள். கடவுளை நம்பியே வாழுகின்ற இந்த மக்கள் கடவுளின் ஆற்றலுக்காக, அருளுக்காக சுத்தமாக காத்து கிடந்தவர்கள். எளிய சாதாரண ஏழைகள். 2வது குழுவினர்கள் இயேசுவை பார்க்க வந்த நம்முடைய ஞானிகள். இந்த ஞானிகள் இயேசுவை பார்க்க வந்தார்கள். இயேசுவை பார்க்க வந்த இந்த ஞானிகள் அறிவு படைத்தவர்கள், ஞானமிக்கவர்கள். போர்களுக்காக போகலாமா போக வேண்டாமா என்று அரசர்கள் அறிவுரை கேட்கின்ற ஒரு குழுவினர்கள். அரசர்களையும் வழிநடத்தக்கூடிய ஞானிகள். உலகத்தில் நடைபெறுகின்ற பல்வேறு அதிசயங்களையும் அடையாளங்களையும் சாதாரண கண் கொண்டு பார்க்காமல் ஞான கண் கொண்டு பார்த்து அவற்றில் வெளிப்படுத்துகின்ற உண்மைகளை அறிந்து கொண்டவர்கள். எனவேதான் சாதாரண மக்களுக்கு நட்சத்திரமாக தோன்றிய அந்த நட்சத்திரம் இவர்களுக்கு மட்டும் கடவுளை நோக்கி அழைத்து செல்கின்ற ஒளி பிழம்பாக தெரிகிறது. எனவே சாதாரண மக்களுக்கு அது ஒரு மடமை, எப்பொழுதும் நடக்கின்ற ஒரு நிகழ்வு. ஆனால் இந்த 3 ஞானிகளுக்கு மட்டும் அது கடவுளை நோக்கி அழைத்து செல்கின்ற விஷயம். எனவே அதை அப்படியே பின்பற்றி போகிறார்கள். உலகத்தில் அதிகம் படித்தவர்கள், அதிக ஞானிகள் இயேசுவினுடைய உண்மைத்தன்மையை புரிந்து கொள்கிறார்கள். அதிகம் படித்த பரிசேயராகிய நிக்கோதேமு இயேசுவோடு அமர்ந்து பேசுகிறார். அதிகம் படித்த பல்வேறு ஞானிகள் இயேசுவின் பிரசன்னத்தில் வந்து பல்வேறு விஷயங்களை கற்றுக்கொள்கிறார்கள். இன்று புதுமையை கண்டோம் என்று மீண்டும் பேசிக்கொண்டார்கள். எனவே அதிகம் படித்தவர்களிடம் எளிமை இருந்தது, அதிகம் படிக்காதவர்களிடமும் எளிமை இருந்தது. அதிகம் படித்தவர்களிடம் கடவுளை தேட வேண்டும் என்ற ஆசை இருந்தது. எதுவுமே படிக்காதவர்களிடம் கடவுளை நம்பியே வாழ வேண்டும் என்ற ஒரு ஆசை இருந்தது. எனவே இந்த இருவரிடமும் எளிமை இருந்ததால் கடவுள் இவர்கள் இருவருக்கும் தரிசனமாகிறார். இவர்கள் இருவருக்கும் குடிலில் பிறந்த கோமகன் கடவுளாய் தரிசனமாகிறார். இந்த இருவருக்கும் கடவுள் வந்து தங்கி அவர்களுக்கு வல்லமையை தருகிறார். இந்த இருவர்களுக்கும் கடவுளுடைய அதிசயம் புலப்படுகிறது. ஆண்டவர் பாவியையும் புனிதரையும் அழைக்கிறார். இதற்கு நடுவிலே எனக்கு தெரியும், ஆனால் சொல்ல மாட்டேன், நான்
சிந்திக்கிறேன், எல்லாம் தெரியும் என்று சொல்லிக்கொண்டு திரிகிறவர்களுக்கெல்லாம் இங்கே இடமில்லை. நீங்கள் மிகவும் குளிராகவும் இல்லை, வெப்பமாகவும் இல்லை. நீங்கள் இரண்டுக்கும் நடுவில் வெதுவெதுப்பாக இருக்கிறீர்கள். உங்களை நான் துப்பி விடுவேன் என்று சொல்கிறார் ஆண்டவர். எனவே ஆண்டவரின் பிரசன்னத்தில் இந்த புனிதர்களை, ஞானிகளை நோக்கி நடந்து போகின்ற போது நம்மை சுற்றியிருக்கின்ற பல்வேறு அடையாளங்களை பயன்படுத்தி கடவுளை கண்டுகொள்ள நாம் முயற்சி செய்வோம். கடவுளை நோக்கியே நம்முடைய சிந்தனைகளையும் நம் வாழ்வையும் நம்முடைய செயல்களையும் செலுத்தினால் கடவுளை கண்டுகொள்ளலாம். கடவுளின் பிரசன்னம் நம் அருகில் இருக்கிறது. விசுவாசத்தோடு கண்களை திறந்து பார்த்தால் கடவுள் நமக்கு புலப்படுவார். நம் அருகில் நிற்கிறார் ஆண்டவர். கடவுள் நம்மோடு நம்மிடையே குடிகொண்டிருக்கிறார். இந்த அற்புதமான கடவுளை நாம் தரிசிப்போம். அவரோடு அருகில் நிற்போம், தண்டனிட்டு வணங்குவோம். அப்போது கடவுள் திருக்காட்சியாய் நம் உள்ளத்திலும் வந்து இறங்குவார். எங்களை வழிநடத்துகின்ற ஆண்டவரே, மை போற்றுகிறோம். அற்புதமான நாளுக்காக நன்றி சொல்கிறோம். நீர் எங்களை படைத்து பராமரிப்பதற்காக நன்றி. எங்களோடு நீர் பயணம் செய்வதற்காக ஆண்டவரே உமக்கு நன்றி. எங்களுடைய வாழ்வினுடைய எல்லா பகுதிகளிலும் நீர் பிரசன்னமாயிருக்கிறீர். உமது பிரசன்னத்தை பல்வேறு விதங்களிலே எங்களுக்கு உணர்த்துகிறீர் ஆண்டவரே. எங்கள் கண்களை திறந்துவிடும். பல்வேறு சிந்தனைகள் வழியாய், மனிதர்கள் வழியாய், இடத்தின் வழியாய், ஆட்கள் வழியாய், இயற்கையின் வழியாய் கடவுளின் அதிசயமிக்க பிரசன்னத்தை உணர்த்துகிறேன். கண்களால் திறந்து விசுவாசத்தோடு நாங்கள் இவற்றை பார்க்கின்ற போது உம்முடைய குடிலுக்கு அவை எங்களை கொண்டு வருகின்றன ஆண்டவரே. அப்படிப்பட்ட விசுவாச கண்களை ஞானிகளுக்கு கொடுத்தது போல எங்களுக்கும் கொடுத்து திறந்துவிடும். அன்னை மரியே, எங்கள் அன்பு தாயே, உம் திருமகனிடம் எங்களுக்காக இடைவிடாது பரிந்து பேசும். ஆமேன்.